நான் உன் மேல வச்சிருக்கிறது வெறும் ஆசை இல்ல, இட்ஸ் பியூர் லவ். காதல், பியார், பிரேமா, பிரேமம், இப்படி வார்த்தைகளை சொல்லிட்டே போலாம். உன் கேடு கெட்ட ஆசையா நியாயப்படுத்தாத. பொண்டாட்டி குழந்தைன்னு குடும்பத்தோட இருக்கிற நீ கல்யாணமான என்ன காதலிக்கிறேன்னு சொல்றியே, இதெல்லாம் அசிங்கம், கேவலம். அத தூய்மையான காதல்னு சொல்லாத, அதுக்கு பேரு வேற. சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுது. ரஞ்சி, என் ஃபீலிங்ஸ் கொச்சப்படுத்தாத. உனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு பெருசா பேசணும்ல. உன் கழுத்துல ஒருத்தன் தாலி கட்டிட்டா அதுக்கு பேர் கல்யாணமா? இல்ல அந்த அருண் உனக்கு புருஷன் ஆயிடானா? இவன மாதிரி ஒரு கோழை உனக்கு புருஷனா இருக்க தகுதியே கிடையாது. அவன் ஒரு யூஸ்லெஸ், அவன் எதுக்குமே லாய்க்கு இல்ல, ஒரு முட்டாள். போதும், நிறுத்துடா. ரஞ்சய் சொல்ல கேளு. ரஞ்சய் தேவையில்லாம டென்ஷன் பண்றாத. ரஞ்சய் சொல்றது கேளு. ரஞ்சய் என்ன பண்ற? ஏய் சொல்றது கேளு ரஞ்சிதா. ரஞ்சிதா வேணாம், நான் உன்னை காயப்படுத்த விரும்பல. ரஞ்சய் நிறுத்து. கீழே தூக்கி போட்ட எனக்கு உன் தலையில தூக்கி போட எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? என் புருஷனை பத்தி இன்னொரு வார்த்தை பேசுன உன்னை அப்படியே கொன்னுடுவேன். ரஞ்சிதா ரஞ்சிதா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அவனை பத்தி சொன்னா உனக்கு இவ்வளவு கோவம் வருதா? சரி, புருஷன் புருஷன் அவன் தலையில தூக்கி வச்சிட்டாருல்ல, அவன் உனக்காக அப்படி என்னமா செஞ்சு கிழிச்சிட்டான்? ஏன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக உன் கழுத்துல தாலி கட்டினா, அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சா? நியாயமா பார்த்தா அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் வீட்டுல சண்டை போட்டு உன்னை ஏத்துக்க வச்சிருந்திருக்கணும். இல்லன்னா அவன் எல்லாரையும் தூக்கி அடிச்சுட்டு உன் கூட வாழ வந்திருக்கணும். ஆனா அந்த ராஸ்கல் உன் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கான். கல்பனாக்கும் அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஆனா அந்த கிறுக்க அதையும் வேடிக்கை பார்த்து உட்கார்ந்துட்டு தானே இருக்கான். அந்த கல்யாணம் நடக்கணும்னு பின்னால இருந்து தூண்டி விடுறதே நீதானே? ஆமா, நான் தான் தூண்டி விட்டுட்டு இருக்கேன். அருணை கல்பனா கூட சேர்த்து வச்சுட்டா நீ எனக்கு கிடைச்சிருவ. அதுக்காக தான் நான் இதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சிட்டு இருக்கேன். விஷயம் கை மீறி போனதும் அவன் சுதாரிச்சிருக்க வேணா? ரஞ்சிதா தான் என் பொண்டாட்டி, நான் அவ கூட தான் வாழ்வேன், அவங்க அம்மா கிட்ட அடிச்சு பேசிருக்க வேணாமா? அதுக்கு கூட துப்பு இல்லைன்னா அவெல்லாம் என்னமா ஆம்பளை? அம்மா கிட்ட கூட பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னா அவன் எப்படிமா கடைசி வரைக்கும் உன்னை பத்திரமா பார்த்துப்பான்? கடைசி வரைக்கும் எப்படி கண் கலங்காம வச்சு காப்பாத்துமா? நீயா இல்ல அவன் குடும்பமான ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம அவன் தாட்டு மாறிட்டு இருக்காமா? ஆனா அவன் மூலியமா தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நீ நம்பிட்டு இருக்க பாரு. அவனை விட நீதான் எனக்கு பெரிய பைத்தியக்காரி மாதிரி தெர்ற. ரஞ்சிதா, ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. எந்த காலத்திலயும் அருண் அவங்க அம்மாவை மீறி உன் பக்கம் வரவே மாட்டான். இதுக்கு மேலையும் அவனை நம்பி தயவு செஞ்சு உன் வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணாத. அவனை தூக்கி எறிஞ்சிட்டு நீ ஏன் கிட்ட வா. நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கைய இந்த மாமா நான் உனக்கு தரமா? அருண் அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி கல்பனாவை கல்யாணம் பண்ணிட்டு அவன் லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம். நீ என் கூட வந்துட்டா என் லைஃப் செட்டில் ஆயிடும். யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது.